சரித்தா சரித்தா. அம்மா அந்த பையன் கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறானா இல்லையா? கல்யாணம் ஆத பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள 1000 பேசிக்கிட்டு திருறாளுங்க. அதுக்காக என்னத்த பண்ண முடியும்? பேசுறவா பேசிட்டே இருப்பாங்க. அடுத்த நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். சீக்கிரமா அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஆகணும். அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிக்காம வீட்டுல தான் வச்சிருக்கோம். அசனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் முடிக்காம வீட்டுல தான் வச்சிருக்கோம். சீக்கிரமா 2 பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிற வழியை பார்க்கணும். ஆமாத்தா, கல்யாணம் என்ன சும்மாவா சொன்னாங்க? கல்யாணம் முடிச்சு பாரு, வீட்டை கட்டி பாருன்னு. கல்யாண செலவு வீடு கட்டுற செலவு ஒன்னாத்தான் இருக்கும். ஆமாத்தா, அதுக்காக பிள்ளைகளை கல்யாணம் முடிக்காம இருக்க முடியுமா? இன்னும் 1 வாரத்துல சீக்கிரமா அஸ்வினுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயேவும் சரவணாவுக்கும் மலருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா அதிக பாடுகளை அதிக பாத்துக்கிறங்க. ஆமாத்தா, என்னமோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்கன்ற பேர்ல கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் அது அதிக பாடுகளை அதிக பாத்துக்கிறோம். ஆமாத்தா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா என்னடி நான் கிளம்பிட்ட போமா? எங்க போமான்னு கேக்குற? எங்க போமாவா? என்ன மறந்துட்டியாமா? என்னக்கடி மறந்துட்டியா? எங்க போவான்னு சொன்னேன் நானு. காலங்காத்தால ரெடியாகி வந்து நின்னுக்கிட்டு இருக்க. என்னம்மா நீ தானே நேத்து நைட்டு சொன்ன? என்ன சொன்னேன்? என்னடி எங்கேயும் கூட்டு போறேன்னு சொன்னியா என்ன? இல்லக்கா, நான் எங்கேயும் கூட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. போய் சொல்லாத. ஏன் அப்படி போய் சொல்ற? என்னடி காலங்காத்தால விளையாண்டுக்கிட்டு இருக்கியா என்ன? நீ தானே சொன்ன கூட்டு போறேன்னு. இப்ப எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்ற. நான் எங்க கூட்டு போறேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்ற. ஆமாடி, நான் எங்க கூட்டு போறேன்னு சொன்னேன். நீ தானே நைட்டு சொன்ன அண்ணி போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, அதே மாதிரி பூமாரிக்கு எடுக்கணும்னு சொன்னேல. இந்த நீ ட்ரெஸ் போட்டிருந்தா அவளுக்கு என்னக்கா வேற வேலை வேணும்ல? ஏய், நீ கூட்டு போறேன்னு சொல்லாம அவ எப்படி கேப்பா? நல்லா கேளு பாட்டி. அடி மப்பு எடுத்து போடுவே, வாயை மூடிக்கிடுவே. காலங்கத்தால ஆரம்பிக்காத. பின்ன நீ தானே சொன்ன. நான் சொன்னா சொன்னதை செய்யணுமாக்கோ? இதெல்லாம் சரியில்லை. நீ பெரிய மனுஷி தானே, சொன்னதை செய்யணும்ல. வீடு பெருக்க நிலைமையில உனக்கு அதெல்லாம் தேவையாடி? என்ன நிலைமையில இருக்கு வீடு? அன்னைக்கு மட்டும் அண்ணன் எடுத்து கொடுத்துருக்கியா? எனக்கு நீ எடுத்து தரேன்னு சொன்னேல. ஐயோ, உன்கிட்ட தெரியாம சொல்லிவிட்டேன்டி. என்னமா பூங்கொடி, என்னதான் நடக்குது? அது ஒண்ணும் இல்லத்த, இந்த சரவணா பையன் மலருக்குன்னு ஆசையா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன் போல. அதை போட்டு காமிக்க சொல்லியிருப்பானா என்னமா? நேரம் போய் இவ அதிகிட்ட வாங்க கொடுத்துட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் தெரியல. அதே இவ்வளவு கொட்டி பிட்டியா நங்குன்னு. அப்புறம் என்னத்த? சரி, பிள்ளை அழகுதே, பேச்ச மாத்துவோமேந்து சரி உனக்கு அண்ணி போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, நான் 2 ட்ரெஸ் எடுத்தாரேன்னு சொல்லி விளையாட்டுக்கு சொன்னேன். இதுக்கு தண்டை பழுதுகிட்டு நிக்கிறா. காலங்காத்தாலே கிளம்பி என்ன கூட்டு போன ரெடியா நிக்கிறா பாருங்க. சொன்னேல கூட்டு போறேன்னு சொன்னையா இல்லையா? சரி எடுப்போம். அண்ணன் கல்யாணம் வருதுல, அண்ணன் கல்யாணத்துக்கு எடுப்போம். 2 நாள் கழிச்சு அண்ணன் கல்யாணத்துக்கு சேலை சட்டை எல்லாம் எடுக்க போகணும்ல, அப்ப எடுப்போம். அப்ப எடுத்து தாரண்டி. இவட்ட சொன்னாலும் சொன்னா நீ கேப்பாளா? இல்ல, எனக்கு இன்னைக்கே எடுத்துட்டா. எனக்கு வேணும். என்ன சட்டை? ஏன் பூ மாதிரி காலங்காத்தால அப்படி அழுதுகிட்டு இருக்கா? வேலை வேணும்ல, என்கிட்ட 2 விளக்க மாத்து பூச வாங்கணும்ல. அவ காலையில இருந்து இவளுக்கு பறன்னு இருக்கு போல, அதான் சும்மா இருக்க மாட்டேன்றா. என்ன பூ மாதிரி, என்ன வேணும் உனக்கு? நீங்களே சொல்லுங்க. நேத்து நைட்டு அம்மா என்கிட்ட நீங்க போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லுச்சா இல்லையா? இப்ப கூப்பிட்டா நான் எடுத்து தர மாட்டேன், வர மாட்டேன்னு சொல்லுது. நான் எப்படி எடுத்து தர மாட்டேன், வர மாட்டேன்னு சொன்னேன்? அப்ப வா. இது நல்லா கூத்தடி. கிடக்கிறதெல்லாம் கரெக்டா கிளம்புறதுக்கு மடியில வைக்கின்ற கதையா? உனக்கு வேணுன்ற காரியத்தை இப்பயே செய்யணுன்ற. இதெல்லாம் நல்ல பழக்கம் லப மாதிரி அடி மப்ப எடுத்து விடுவேன். பாருங்கத்த, என்ன பேசிக்கிட்டு இருக்கானே. நான் என்னத்த சொன்னேன்? அஸ்வின் கல்யாணத்துக்கு சேலை எடுக்கணும், வேட்டி சட்டை எல்லாம் எடுக்கணும். அப்ப போய் எடுத்து தரேன்னு சொன்னா இல்லையா? இது பேச்ச பாருங்கத்த. நீங்களே நியாயத்தை சொல்லுங்கத்த. சரி விடுத்தா, சின்ன பிள்ளை ஏதோ கேட்டு அழுகுதுன்றதுக்காக அதுக்காக நீ இப்படி சட்டை போட்டுக்கிட்டு இருக்க? பூமாரி, உனக்கு என்ன இப்ப அதே மாதிரி தானே ட்ரெஸ் வேணும்? ஆமா, அதே மாதிரி என்ன? அதே மாதிரி நீ அதையே வச்சுக்க. அப்பெல்லாம் விடக்கூடாதா? அதே உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், அதை போய் நீ இவட்ட கொடுத்தேனா? இருக்கட்டும் அத்தை, நான் என்ன அதை போட்டுக்கிட்டா தெரிய போறேன். அவர் ஏதோ கூறுகட்டத்தனமா ஆசைப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு நாளைக்கு போட்டு காட்டணும்னு சொன்னாரு, போட்டு காட்டியாச்சு. இதுக்கப்புறம் அதை போட்டு என்ன செய்ய போறேன் நானு? வேணான்ட்ட மலரு, இது நல்ல பழக்கம் இல்ல. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? நான் கொடுக்கறதுனால வேணான்றீங்களோ? ஒருவேளை நான் யூஸ் பண்ணிட்டேன்றதுக்காக வேணான்னு சொல்றீங்களா என்ன? அப்பெல்லாம் இல்லத்தா, உன்னை போய் அப்பெல்லாம் நினைப்பனா நானு? எனக்காக அவன் ஆசையா எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சு நம்ம பொண்டாட்டி போட்டா நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பியா? அதை போய் நீ இவளுக்கு கொடுத்தேன்னா என்னத்தான் அர்த்தம்? நான் தான் ஒரு கூறுகட்ட கழுத. அவ பேசாம இருந்தாலும் இருந்திருப்பா. உன் ட்ரெஸ்ஸை பார்த்துவிட்டு நல்லா இருக்கு, பூமாரிக்கு 2 எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதை இப்போ ஒரே இப்படியே பிடிச்சிக்கிட்டு எனக்கு அது வேணும்னு நிக்கிறாளே. இப்ப நான் என்ன பண்றது? அதான் நான் சொல்றேன் அத்தை, நீங்க அவளுக்கு எடுத்து கொடுக்குறப்ப எடுத்து கொடுங்க, இதையும் அவ வச்சுக்கிட்டோம். வேணாம்தா, இது நியாயம் இல்ல. அவன் என்னமும் சொல்லுவியா? எங்ககிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டியா?
உன்னைய வஞ்சாலும் வைவியன்ல அதெல்லாம் வைய மாட்டார் அத்தை, நான் பாத்துக்கிறேன். வேற யாருக்குமா கொடுக்குறேன்? நம்ம பூமாரிக்கு தானே. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா என்ன? சரிதா, கொடுக்கறதா இருந்தா அவங்கிட்ட கேட்டுட்டு ஒரு வார்த்தை கொடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன வாயை திறந்துகிட்டு இருக்க? வாயை மூடு. சரி. என்ன பிள்ளைகத்தா, பொம்பளை பிள்ளை வேணும் மரம் வந்து தாம் வந்து பெத்தேன் பாரு, என்னைய சொல்லணும். சரி விடுங்க அத்தை, மட்டும் வண்டியான்னு வச்சுக்க, அதுக்கு நான் பொறுப்புலத்தா, நீயாச்சும் நாத்தனா வச்சு. அதெல்லாம் வைய மாட்டாத்த, சொன்னதே சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. என்னத்த பாத்துக்கிறவ? என்ன நடக்குதுங்க? பாத்துக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஏட்டியா என்ன மலரு? எல்லாம் உனைய சொல்லணும்டா, நீ நேத்து பார்த்த வேலை அப்படி. நான் என்ன பண்ணேன் அப்படி? சும்மா இந்த சீண்டி விட்டுவிட்டு இப்ப நான் என்ன பண்ணேன் நான் கேக்குறேன். இது என்னமா கொடுமையா இருக்கு? நான் என்னமா பண்ணேன்? என்னாண்டு கேள்ற ராசா, என்னாண்டு கேளு. பாட்டி என்னாச்சு? நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறவே உன் பொண்டாட்டிக்கு தெரியாம எடுத்து கொடுக்கணும். ஐயோ, சொன்னா கேட்டீங்களா? இப்ப மாட்டிக்கிட்ட நல்லா முழிங்க. இல்ல அவ கண்ணுல படாமனால வச்சிருந்திருக்கணும், அது வாய்ப்பு இல்ல, யார் கண்ணுலாலும் படத்தான் செய்யும். அதனால இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? உன் தொங்காச்சி இருக்காளே, உன் தொங்காச்சி, ஆமா, அவளும் அதே மாதிரி வேணும்னு படம் பிடிச்சிட்டு நிக்கிறாடா. இப்பயே கடைக்கு கிளம்புன்னு நிக்கிறா. நியாயம்? நியாயமில்ல அநியாயமில்ல, நானும் பொம்பளை பிள்ளை தானே, எனக்கு எல்லா ஆசையும் இருக்கும்ல. இதுக்கிட்ட முன்னாடியே சொன்னேன் கேட்டீங்களா? இப்ப நல்லா அனுபவிங்க. யாரு கேப்பா எவரு கேப்பான்னு கேட்டீங்கல்ல, யாரு கேட்டாலும் என்கிட்ட கூட்டுவான்னு சொன்னீங்க. இப்ப என்ன வேன்னு முடிச்சுக்கிட்டு நில்லுங்க. ஐயோ, மாட்டி விட்டுட்டு அவார்டுக்கு நிக்கிறாளே. ஐயோ, எப்படி சமாளிக்க போறேன்? அது வந்து பாட்டி, நான் வாங்கணும்னு வாங்கிட்டு வரல, அந்த பக்கமா போனேன், நல்லா இருந்துச்சு, சரி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வாங்கி கொடுத்தேன். என்ன பூமாரிக்கு அதே மாதிரி தானே வேணும், பிறகாட்டி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த அறிவு நேத்தே இருந்திருக்கணும். ஆமா, கோவமா நான் மலருக்கு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன்னு. நான் அப்படிலாம் நினைக்கலம்மா, பெருசுலாம் நினைக்கல. எனக்கு தெரியல நீ அப்படிலாம் நினைக்கலன்னு. நீ அதை நினைச்சு பயப்படாத, நான் ஒன்னும் சொல்லல. பின்ன என்னதான் பிரச்சனை? நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க எனக்கு எடுத்துட்டு வந்ததை நான் பூமாரிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அடி பாவி, நான் ஆசாசியா எடுத்துட்டு வந்ததை பூமாரிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா? அதெல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் வேணாம், நீ போட்டு யூஸ் பண்ணிட்ட. நான் பூமாரிக்கு வேற இடத்த கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாங்க, நான் என்ன அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா இருக்க பாரு, பூமாரி வச்சுக்கிறட்டும். நான் என்ன ஒரு வாட்டி தானே போட்டேன். அப்படி சொல்றியா? சரி, வா இஷ்டம். பாத்தீங்களா அத்தை, ஒன்னும் சொல்ல மாட்டான்னு சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. சரிதா, என்னமோ நீங்களாச்சு அவனாச்சு, உங்களுக்குள்ள கலந்து பேசி என்னன்னு செய்யுங்க. சரவணா, என்ன பாட்டி? என்னையாவே பிள்ளைய கூட்டு வந்து வச்சுக்கிட்டு பேசாம இருக்கியா? என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க? ஐயோ, உங்ககிட்ட நீ சொல்லலையா? என்னையா ஒண்ணுமே சொல்லலையே? இல்லம்மா, நேத்து போய் சர்டிபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, என்னடியா போய் வாங்கிட்டு வந்தியா? ஏதும் தகராறு ஆகலையே? இல்லம்மா, எங்கிட்ட தென்றலோட அம்மாச்சியை விட்டு எடுத்துட்டு வர சொல்லி எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டியாமா. அதான் இன்னைக்கு போய் கோயில்ல சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடணும். நீங்களும் அப்பாவும் நல்ல நாள் பார்க்க சொன்னேன், அதையும் உங்ககிட்ட சொல்லல போல. சாமி, அந்த இடவட்டவே ஒன்னும் சொல்லலையா? அப்பாவும் காலையிலேயே வெள்ளன காட்டுக்கு போறேன்னு போயிட்டாரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு போய் எப்படியாச்சும் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு வந்துடணும். அதுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றீங்களா என்ன? சரி, அவங்க அப்பா வரவும் என்னன்னு கேட்டு சொல்றேன். சரிங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வரேம்மா. போலீஸ் ஸ்டேஷன்லயா? எதுக்கியா? என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு இன்ஸ்பெக்டர் ஃபோன் போட்டு இன்னைக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாரு, அதான் போய் பார்த்துட்டு வரேனே. சரவணா, அந்த சாரு கீருவை வெளியே விடணும்னு கேட்டான்னு வச்சுக்க, வெளியே விட்டுறாத. சரி பாட்டி. கால விழுந்து கெஞ்சினா கூட அவளால வெளியே விடக்கூடாது. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காவ? விடுங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவளை நினைச்சா எனக்கு கோவமா தான் வருது. எங்க நானும் வரனே உங்க கூட. நீ எதுக்கு? நீ வர வேணாம், நீ இரு. ப்ளீஸ்ங்க, நானும் வரனே. வளரு, நீ எதுக்கு போகணும்ன்ற? பாட்டி, நான் அவங்ககிட்ட பேசணும். அவங்க கிட்ட பேசி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு கேட்கணும். அதுவும் சரிதான், நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வா. நீ கேக்குற கேள்வியில அவன் நாண்டுக்கிட்டு சாகணும். சரி பாட்டி. சரவணா, அவளையும் கூட்டு போயா? அவளும் கேக்குற கேள்வியில அவ என்ன ஆகணும் தெரியுமா? சரி பாட்டி. சரியா? மலரை கூட்டு வர, பார்த்து போயிட்டு வா. சரிங்கம்மா. வா மலரு. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். பாட்டி போயிட்டு வரேன். நீங்க பாட்டி போயிட்டு வரோம். சரிங்கயா, பார்த்து போயிட்டு வாங்க. வா மலரு. பொட்டாச்சியா இருந்துகிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்துறதுக்கு எவ்வளவு துணிஞ்சிருக்கா பாரு. சரி விடுங்க அத்தை, நீ போனதை பேசி என்ன ஆக போகுது? நீ என்ன நின்னுக்கிட்டு இருக்க? போ, போய் வர வேலை இருந்தா ஏதாச்சும் பாரு. என்ன ஸ்கூலு எடுத்துன்னா போது, கிளம்பி நின்று உடனே. சரி போறேன் போறேன், உடனே என்கிட்ட வந்துருவ நீ. அவளையும் பாரு நல்லா. சார், வாங்க சரவணா. எதுக்காக வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லை சார், சொல்லுங்க. சரவணன், அது வந்து உங்களை சாரு பார்க்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு பார்க்கணும்? அவளை அவ செஞ்ச வேலைக்கு அவ மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரவணன்,
இங்க ஃபுல்லா பேசலாமா? என்ன எப்படி சார் பேச சொல்றீங்க? எப்படி பேச சொல்றீங்க? அவ செஞ்ச காரியத்துக்கு அவளை வெட்டி போட்டுக்கணும். பாவன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சிருக்கேன். என்ன பண்றது? பழகுன தோஷத்துக்கு இதைத்தானே பண்ண வேண்டியது இருக்கு. அவளுக்காக இல்லாட்டினாலும் அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அப்பாவுக்காக பார்க்க வேண்டி இருக்கு. அவங்க அப்பாவுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா நான் என்ன காரியம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கோவப்படாதீங்க மாமா, அவர் என்ன பண்ணுவாரு? சரவணன், நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன மன்னிச்சிரு, என்ன வெளியே விட சொல்லுன்னு சொல்ல போறா. வேற என்ன சொல்ல போறாவ? சரவணன், அவங்க முன்ன மாதிரி இல்ல, மதிக்கு ரொம்ப மாறிட்டாங்க. நான் சொல்றத கேளுங்களேன். நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஆமா மாமா, பாவம் அவரே நமக்காக இவ்வளவு பேசுறப்ப அவர் பேச்ச நம்ம கேட்கணுமா இல்லையா? அவர் சொன்ன மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டு போயிருவோம். மலரு, நீ சும்மா இருக்க மாட்டேன் மலரு. இதுக்கு தான் உன்னை கூட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். சரவணன், எனக்காக ஒரு வாட்டி எனக்காக பாருங்களேன். அவளுக்காக நீங்க எதுக்கு சார் போட்டு என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? சரவணன், அவங்க வந்ததுல இருந்து ஒரு வாரம் நடவடிக்கை ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கையே மாறி போச்சு. எதனால மாறுச்சுன்னு எங்களுக்கே தெரியல. நடிப்பு சார், எல்லாமே நடிப்பு. இல்ல சரவணன், அவங்க பேசுறதுல அவங்க கண்ணுல உண்மை தெரிஞ்சிச்சு சார். அவ எப்ப எப்படி ஏமாத்துவானு எங்களுக்கு தான் தெரியும். சரி, நீங்க ஒரு வாட்டி எனக்காக பார்த்துட்டு தான் போனா என்ன? சரிங்க சார், உங்களுக்காக வேணா நான் பார்க்க வரேன். ஆனா பேசுறதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்க சரவணன், நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான். சரிங்க சார், சரி வாங்க போவோம். வாங்க சரவணன். அக்கா, அக்கா. சொல்லுங்க சார். அக்கா, அந்த சார்வை கூப்பிட்டு வாங்க. சரிங்க சார், கூப்பிட்டு சார். சரிக்கா, நீங்க போங்க. சரிங்க சார். சரவணா, இங்கேயே நில்லு. இங்க ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்காத. சரவணா. ஆய மூடச்சாரு, என் பேரை கூட நீ சொல்லாத. மலர், என்கிட்டயே பேசக்கூடாதுன்றே. பின்ன என்ன மலரு? மலர்கிட்டே நீ பேசக்கூடாது. எப்படி பேசுறவனால எப்படி முடியுது? இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க பத்தியா? நீ பெரிய ஆளுதான். சரவணா, சாரி சரவணா. இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா வந்து கூட நீ திருந்த மாட்டேன் தான் உன்னை ஜெயில அடைச்சு வைக்க சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறமும் இப்படி எல்லாம் நாடகம் அடிக்கிட்டு இருக்கியா? எதுக்காக? சரவணா, அப்படி சொல்லாத. நான் தெரிஞ்சிட்டேன். இதை என்ன நம்ப சொல்றியா? சரவணன், உண்மைதான் அவங்க சொல்றது. முதக்கு இப்ப ரொம்ப மாறிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல சார், சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காவ. இல்ல சரவணா, என்ன நம்பு. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன். அப்படியே வந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் சரவணா. என்ன நம்புடா ப்ளீஸ். யார நம்பினாலும் நம்புவேனே தவிர உன்னை நான் நம்பவே மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. என் கூடவே இருந்துக்கிட்டு, என் வீட்டிலே இருந்துக்கிட்டு, நான் காதலிக்கிற பொண்ணவே கடத்தி வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறதுக்கு உனக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? மலர், நீயாச்சும் புரிஞ்சுக்கையே. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சூழ்நிலையில அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. அதைத்தான் நானும் சொல்றேன். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா மலரோட மனசு உனக்கு புரியவே இல்லையே. ஏன் புரியல? எதுக்காக அவளை கடத்தி வச்சிருந்த? அதை சொல்லு முத. சரவணா. சரவணாதான், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எங்க விடுங்க. எதுக்காக இப்படி எதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காக அவ நான் திருந்திட்டேன்னு சொல்லுவா, என்னை வெளியே விடுங்கன்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு நான் பேசாம இருக்கணுமா என்ன? என்ன வெளியே விடுங்கன்னு நான் சொல்லல. என்ன நீ மன்னிச்சா எனக்கு அதுவே போதும் சரவணா. என்ன சரவணன், அவங்களே சொல்றாங்க பாருங்க, என்ன வெளியே விட வேணாம், என்ன மன்னிச்சா போதும்னு. எப்படி மன்னிக்க முடியும்? எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்கிற அளவுக்கு சின்ன காரியமா பண்ணிருக்காவ. எங்க விடுங்க. அவங்கதான் ஏதோ ஒரு புத்திசுவாதி இல்லாம பண்ணிட்டேன்னு சொல்றாங்கல்ல. மலர், இதுக்காக உன்னை பாட்டி இங்க அனுப்பி வச்சாங்க. எதுக்காக அனுப்பி வச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அங்க வச்சு சரி சரின்னு மண்டையை ஆட்டிட்டு இங்க வந்து இவருக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன மலருது? என்னதுன்னா நான் என்னத்த சொல்றது? உங்க பழைய சாருவா இருந்தா நான் அப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்க முடியும். இவங்க இப்படி அழுதுகிட்டு வந்து அப்பாவியா நான் தெரிஞ்சுட்டே என்ன மன்னிச்சிருன்னு காலில் விழுகாத குறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? நான் காலில் விழுந்தாத்தான் சரியாகும். சரவணா, என்ன மன்னிச்சிரு சரவணா. உன் காலில் விழுகிறேன். நான் பண்ண தப்பு தான். என்னோட சுயநலத்துக்காக நீ கிடைக்கணுன்றதுக்காக ஒரு உயிரோட விளாண்டது தப்பு தான். ஐயோ சாரு, என்னது? எந்திரிங்க. என்ன சரவணன் இதெல்லாம்? காலில் விழுந்து கிடக்காங்க, நீங்க பாட்டுக்கு பேசாம நிக்கிறீங்க. இங்க வேணா அவளை நம்பலாம், நான் எக்காரணத்தை கொண்டே இவளை நம்பவே மாட்டேன். என்ன மாமா நீங்க? சாரோ எந்திரிங்க. சாரோ, இல்ல நான் எந்திரிக்க மாட்டேன். சரவணா, நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன் சரவணா. இப்படியெல்லாம் நாடகம் அடி என்னை நம்ப வைக்கணும்னு நினைக்காத சாரு. அவனை எந்த சூழ்நிலையிலையோ நம்பவே மாட்டேன். ஏன்னா நீ செஞ்ச காரியம் அப்படி. எத்தனை நாளா மலரை கடத்தி வச்சு கொடுமைப்படுத்தணும்னு நீ பிளான் போட்டிருப்ப. அப்படியெல்லாம் இல்லடா, என்ன நம்புடா. மாமா பாவம் மாமா, இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய காலில் விழுந்து கெஞ்சுற அளவுக்கு வச்சிருக்கீங்களே. வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு மலர். இவளால நீ அனுபவிச்ச கொடுமையெல்லாம் மறந்து போச்சா என்ன? கொஞ்சம் விட்டு உன்னை கொன்னு போட்டிருப்பா. நீ இல்லைனா நான் என்ன பண்ணிருப்பேன்? நானும் செத்து போயிருப்பேன். நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே போயிருக்கோம். அதுக்கு யார் காரணம்? அதான் நடக்கலையே, விட்டுறலாமே. மலர், நீங்க என்ன மன்னிச்சிரு மலர். ஐயோ சாரு, என்ன பண்றீங்க நீங்க? எந்திரிங்க எந்திரிங்க. மத என் காலில் எதுக்கு விழுந்துகிட்டு இருக்கீங்க?
காலை வந்து கும்பிட்டாலும் இவளுக்கு அந்த இது போகாது. மலர் மலர், நான் தெரியாம பண்ணிட்டேன். உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு மலர். சரி, நீங்க எந்திரிங்க. சொல்லுங்க மாமா. என்னத்த சொல்றது? உங்க மேல எந்த அளவுக்கு உங்க பாசம் வச்சிருந்தா, காதல் வச்சிருந்தா, நீங்க காதலிக்கிற என்னைய கடத்திட்டு கொண்டு போய் உங்களை அடையணும்னு நினைச்சிருப்பாங்க. உங்களை எந்த அளவுக்கு விரும்பி இருப்பாங்க. மலர், வாய மூடி. முன்னாடி பேச்சதெல்லாம் அப்ப நீ இவளுக்கு சப்போர்ட் பண்றியா? நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லல. அண்ணா போய் இங்கெல்லாம் கூட்டு வந்தேன் பத்தியா? என்னையத்தான் சொல்லணும். போய் போய் இவளுக்காக நீ என்ன விட்டு கொடுத்து பேசுறேன்னா? உங்களை விட்டு கொடுத்து நான் பேசல மாமா. சண்டை போடுங்க, சண்டை போடுங்கடி. இதுதான் எனக்கு வேணும். தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவளை கடத்தினதுக்கு பதிலா நான் இப்ப எடுத்திருந்த முடிவை அப்ப எடுத்திருந்திருக்கணும். கூடவே இருந்து இவங்க 2 பேத்துக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு 2 பேட்டையும் பிரிச்சு வச்சிருக்கணும். ஆனா அதை பண்ணாம என் புத்தி எங்க போச்சுன்னு பாரு. என் புத்தியை நானே செருப்பால் அடிக்கணும். இந்த யோசனை முன்னாடியே எப்படி எனக்கு வராம போச்சு? மலர், நான் சொல்றத கேளு, இவளை நம்பாத. மலர், என்ன மன்னிச்சிரு மலர். நீ கூட என்ன மன்னிக்க மாட்டியா? பாத்தீங்களா, இப்படி காலைல விழுந்த கதறவங்களை எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? நீங்க தப்பு பண்ணிட்டு யார் காலையும் உழுகுறதுக்கு தயங்குவீங்களா இல்லையா? பாருங்க, தயங்காம என் காலில் உளுந்து கிடக்காங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆளு? எவ்வளவு பெரிய பணக்காரங்க, என்ன படிப்புலாம் படிச்சிருக்காங்க. டாக்டருக்கு படிச்ச பொண்ணு போய் இப்படி என் காலில் உளுந்து கிடக்காங்க. இதுல இருந்து தெரியலையா மாமா, இவங்க நல்லவங்க, இவங்க திருந்திட்டாங்க. ஆமா ஆமா, இவ ரொம்ப நல்லவதான். நீ வேணா நம்பு, நான் நம்ப மாட்டேன். ஏய் சரவணா, உன்னை போய் காதலிச்சேன் பத்தியா? என்னைய சொல்ல வேண்டாம். உன்னை உயிரை காதலிச்சது மட்டும் இல்லாம உனக்காக நான் என்ன வேணா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கல. நான் சும்மா விட மாட்டேன் சரவணா. என்ன நடக்குதுன்னு நீ பார்க்கத்தானே போற. நான் காதலிச்ச உன்னையும் நீ காதலிச்ச அந்த மலரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். நம்ம 2 பேத்துக்கு ஊடால வந்த இந்த மலராலதான் எல்லாமே. முதல்ல கொல்ல போறது அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தானடா போற. அவ்வளவு சீக்கிரத்தை மாறிடுவேன்னு நினைச்சீங்களோ? மாற மாட்டேன், மாறவே மாட்டேன். நான் யாரும் நினைச்சேன்? சாருடா, சாருலதா. அப்படியே உன் காலை பிடிச்சு கடைசியில உன் காலை வாரி விடல. நான் யாருன்னு தெரியும்டா உனக்கு. காலில் விழுந்து கிடக்கான்றதுக்காக நீ வேணா நம்பலாம் மலர், நான் நம்ப மாட்டேன். நீங்க எந்திரிங்க சாரு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்கு மலர் மன்னிப்பு கேட்கற? நீ என்ன பண்ண? தப்போ என் மேல தானே. தப்பெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு நான் மாறிட்டேன்னு மன்னிப்பு கேட்டா ஒருத்தரால எப்படி ஏத்துக்கிற முடியும்? அது மாதிரிதான் சரவணாவாலையும் ஏத்துக்கிற முடியல. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை எப்படியாச்சும் மனசை மாத்தி உங்க கூட மறுபடியும் ஃப்ரெண்டாக வைக்கிறேன். இன்னும் மன்னிச்சிரு மலரு. இவ்வளவு நல்லவளா இருக்கிறதுனாலதான் சரவணா மனசுல நீ இருக்க. ஆனா சரவணா மனசுல ஒரு ஓரமா கூட இருக்க முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இன்னும் மன்னிச்சிரு. கவலைப்படாதீங்க சாரு. அவர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் உங்களை வெளியே எடுக்கிறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம் மலர். நீயும் சரவணாவும் என்ன மன்னிச்சாலே போதும். நான் பண்ண காரியத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால என்னை வெளியே எடுக்க ட்ரை பண்ணாத. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாரு. நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. உங்களை நம்பிட்டா உங்க அம்மா அப்பா இருக்காங்க. நீங்க நல்லபடியா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். இப்ப வேணா மாமா உங்களை வெறுக்கலாம். ஆனா நீங்க போக போக நடந்துக்கிற விதத்தை பொறுத்து அவரே உங்களை பாராட்டுவாரு. அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அதுக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்னடா நம்மளை இப்படி ஜெயில தள்ளிட்டு நம்மளே திரும்ப அவளை வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறாளே, அப்படின்லாம் என்ன தப்பா நினைக்காதீங்க. சேச்சா, நான் பண்ண தப்பு அப்படி. வேற யாராச்சும் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல மலர். நீயா இருக்கிறதுனால என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா மத்தவங்க அப்படி நினைப்பாங்களான்னு தெரியலையே. இந்த சித்தி அனுஷ்காலா என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கலாம் மலர். உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கோம் நாங்க 3 பேரும் சேர்ந்து. ஆனா நீ, உங்க சித்தி, உன் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குற. என்ன பண்றது, அவங்க புத்தி அவ்வளவுதான். எதுக்காக என்ன பண்ண முடியும்? அவங்களும் ஒரு பொம்பளை, அனுஷ்காவும் ஒரு வயசு பிள்ளை. எத்தனை நாளைக்கு அவளாலையும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க முடியும்? என்னதான் அவ என்ன அக்காவா நினைக்காட்டினாலும் நான் அவளை என் தங்கச்சியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்கள எங்க அம்மாவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க கொடுமைப்படுத்தினதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. நான் பாக்கியத்துல எனக்கு பெருமையா இருக்கு மலர். நாளை என்ன மனசுனே எனக்கு தெரியல. இப்படி எல்லாம் ஒருத்தங்க இருப்பாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு நீ இப்படி இருக்கிய மலர். மலர், இப்ப வர்றியா இல்லையா? நீ மட்டும் இப்ப வரலான்னு வச்சுக்க, உன்னை விட்டுட்டு போயிருவேன். அப்புறம் நீ தனியா தான் வரணும். ஐயோ, சரவணா கூப்பிடுறான் மலர். நீ போ. என்ன உன்னதான் சண்டை பிடிப்பான். என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணாம். நீ போ மலர். சரி, நீங்க கவலைப்படாம இருங்க.
நான் பாத்துக்கிறேன். நீ எனக்காக அவன்கிட்ட சண்டைலாம் பிடிக்க வேணாம் மலர். அவன் போக்குல இருக்கட்டும். எப்ப மனசு மாறி என்னை வெளியே எடுக்கணும்னு தோணுதோ அப்ப வந்து என்னை வெளியே எடுக்கட்டும். நான் அது வரைக்கும் காத்திருப்பேன். சரிங்க சாரு, நான் போயிட்டு வரேன். நீங்க எந்த அளவுக்கு மாறி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்காம தான் வந்தேன். நான் ஒரு எண்ணத்துல வந்தேன். ஆனா இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. சரி மலர், நீ போயிட்டு வா. சரிங்க சாரு. ஓடி போ. இதுக்கப்புறம் தான் அந்த சாரு யாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, அவனுக்கும் தெரியும். என்ன பகைச்சுக்கிட்டு ஏன் முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா? என்ன சந்தோஷம்? முத உயிரோட இருக்கீங்களான்னு பாப்போம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போகிற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.